தம்பி ரொம்ப கத்தக்கூடாது ப்ளீஸ் ப்ரோ. இது நாடக மாதிரியா பாண்டி வேலைடா? நாடக மேடம் தானே. புறம் கடா கத்துறேன். ஏனப்பா அண்ணன் எம்கேஆர் தான், நான் என்ன இந்திக்காரன் பாணி ஊறி வர்றேன்னா? குசுத்து ஒராமே என்னுடைய அண்ணன் தம்பிகள். என்னை இந்த அளவுக்கு பேர் வாங்க வச்சது என்னுடைய தம்பி தான். ரொம்ப நன்றி. விழா கமிட்டி மேடைக்கு வரீங்களா? வாங்க, எதுவும் செய்யணும்னா செஞ்சு விட்டு போங்க. தம்பி இதுக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது. செய்கிறது செஞ்சு விட்டு போனால் மரியாதை அசல் பண்ண முடியுது. நான் இந்த துண்டை வாங்கினது எனக்காக நான் எப்போவுமே வாங்க மாட்டேன். இந்த வெளியூர்லேருந்து நாடகம் பார்க்க வர்றீங்கல்ல எங்கள் அண்ணன் தம்பி. தம்பி வெளியூர்னா விட்டுறணும், ஊர் சண்டை எழுத்து விட்டு போகக்கூடாது. வெளியூர்னா எல்லாருமே சொந்த வந்தாங்க. இவன் கருப்பானி அனுப்பேன், இவன் கோரிப்பாளையன்ட்டுவேன். ஐயா இருடா வேறா இவனை தூக்கி அந்த அந்த லாட்ஜில் போடுறான் கடைசி சைட்டில். அப்படியா? இங்கே வந்து படுக்கிறியா? அன்னை காதில் பேசிட்டு போகிறேன். அமைதியாக இருக்கணும்டா. வெளியூர்லேருந்து வந்த என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக நான் பொன்னாடையை பெற்றுக்கொண்டேன். இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ கை தட்டலாம். டொங்காசு கிடையாது, கப்ளிங். காளி தூமியை குடிக்க மேனார் பண்ணுறான். டொங்காசு கருப்பாயிலேருந்து வந்திருக்கேன் பாரு. சாமியை அழைக்க போகிறேன். தம்பி யாரும் பேசக்கூடாது தம்பி. ஒரே ஒரு விஷயம், என் தம்பியில் கருப்பாவரணி எந்த ஊராக இருந்தாலும் நம்ம வந்துட்டோம்னா இந்த ஆண்டி வயதை இன்றைக்கி விடிகிற வரைக்கும் நம்ம சொந்த ஊர். பேசாதியே, அன்னை கும்பிட்டு கேட்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அப்புறம் நீ ஐயோ தாண்டுவேன் ப்ளீஸ். இந்த சொல்லவே கூடாதா? சொல்லக்கூடாது லூசு. பயப்படுவானா இல்லையா? என் தம்பி தான், நான் சொல்லிட்டேன்ல, அன்பாக கேட்டுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றே புறன்றானே, 2 பேரும் சேர்ந்து கட்டி போட்டிருக்கிய. இல்லை புறம் இப்படின்றியா? கருப்பாக டீ வாங்கி கொடுத்தாப்புல. ஆச்சியா அருவு அருவு ரொம்ப குறையாம அருள் இறங்கணும். ஆடுறது பூரா பொம்பளையால தான் பார்க்கணும். ஆம்பளையாளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் பாட்டுக்கு அகராதி குதி ஆகிறேன். கருப்பு ஐயோ கேட்டுச்சா? மனசுக்குள்ள வேணுனே. ஹலோ 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 யாரு சொல்லி யாரு கேட்குறா? பெத்த தாய் தகப்பன் சொல்லி பிள்ளை கேட்பதில்லை. இந்த எம்கேஆர் சொல்லி கேட்க போகிறார்களா? கிடையாது. கை தட்டலாம். நீங்களே தம்பி கை தட்டலாம் சொல்ல வேணாம். அண்ணன் கையை அப்படி கொண்டு வந்துட்டாலே தட்ட சொல்கிறேன்னு அர்த்தம். நீயா தட்டிக்க. நான் டெய்லி என்னை கம்பு கூட்ட கச்சி கட்டா சிரிக்க வைக்க முடியும். நாடகம் வள்ளி திருமண் நாடகம். வள்ளி திருமண் நாடகத்திலே வள்ளியும் முருகனும் மாலை மாற்றினால் நாடகம் நிறைவு பெற்றுவிடும். அப்பொழுது யார் இருப்பா? நாடகம் பேச வந்தாலும் மைசெட்டு கலட்ட முடியாத இந்த நண்பர்களும் எப்போ முடிப்பாங்க நம்ம கொலையை எப்போ அவுப்போம். உண்மை தானே? ஏன் தம்பி எப்பயும் தரக்கூடாது? அகராதி மயிரான் டப்பு டப்புன்னு தட்டுற பெரிய சமுசா கம்பெனி மையன் சப்பு சப்புன்னு தட்டுறாடா. ஏன்னா வள்ளிதம்மன் நாடகத்துக்கு விடிய வரை ஏன் கூட்டம் இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இன்ஸ்டாவிலே பரவி கொண்டிருக்கு. ஏன் இல்லை? அன்றைய காலத்தில் எல்லாரும் பார்த்த ஒரே தொழில் விவசாய தொழில். இன்று அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால் தான் அங்கேருந்து வந்திருக்கான் பாவம். என்ன ஒரு பாவன்? தேவிப்பட்டினம். தேவிப்பட்டினத்துலேருந்து இந்த டன்னு முளையை தூக்கிட்டு வந்திருக்கேன். மலையை தூக்கிட்டு வந்திருக்கேன். சாரி மொட்டனாக்கு. இவனுக்கெல்லாம் பனியை இழைச்சவே எடுக்க முடியாது. ஆனால் தின்னுட்டு வேண்டான்னா 3 டிப்பர் அள்ளலாம். ஆனால் இப்படி கனமாக இருக்கிறது தான் உடம்புலே எந்த பிரச்சனையும் இருக்காது. கை தட்டலாம். ஏன்னா இவன் தான் அறிவாளி. எந்த பிள்ளைகிட்டையும் பேச மாட்டேன். எவன் பொண்டாட்டியும் அம்மா அக்கான்னு தவிர மாற்றி சொல்ல மாட்டேன். ஏன்னா விரட்டினாங்கன்னா ஓட முடியாது. அவன் அங்கேயே இழைச்சிக்கிட்டே நிற்பேன். பப்பி நாய் நின்ற மாதிரி புரிஜையும் பிடிச்சி 2 நாள் குளிக்க வச்சு அடிப்பேன். ஏவேண்டா இப்போ ஒழுங்காக இருக்கேன். உண்மை தானே? பொண்ணு கிடைக்கல, யாருக்கும் பொண்ணு கிடைக்கல. அவன் கிளம்பிட்டான். 3 விலை தாய் 4 விலை தாய். ஆமாம், மடு அடித்தது ஈத்து அடித்தது இளங்குடி ஓட்டது அவெல்லாம் 3 விலை தாய்க்கு பாரு. இவன் இல்லைடா, இவன் என்னடா ஆந்த மாதிரி இருக்கேன். ஏன்னா என் தம்பிகள் தான் இன்றைக்கி கூட்டம் அதிகமாக. எல்லா நாடகத்துக்கும் ஆண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் என் தம்பிகளுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே அட்வைஸ் என்னென்னா, குடிக்காதீங்க, தீய பழக்கத்துக்கு ஈடுபடாதீங்க, நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக டெய்லி வார்மப்பில் இருங்க. சீமக்கரில் வார்மப் இருக்கக்கூடாது. அது வார்மப்பு கிடையாது, அது உப்பு சோப்பு போட்டு அடிக்கிறேன். அதே சரி என்ன. ஆனால் நான் எதாவது சொன்னால் எப்படி போடுவோம்? டபுள் மீனிங்கில் யோசிக்கிறேன். என்ன திருத்துறதுக்கு டூலரில் வந்த ஆளுலாம் கை தூக்குங்க, கையை கீழே விடுங்க. இது ஒரு அதிசயமா?
இந்த காலத்தில் என்ன ட்ரெயினாக வரும் இதில் ஏதோ சொல்கிறேன் நீங்கள் தூக்கிக்கிறீங்க. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி உலகத்தில் அறிவாளி யாருமே இல்லை. 21 வருஷமாக அப்படி மூக்குப்பிடியை போட்டு வச்சுருக்கேன். இந்த ஓனை இறக்கம்பால் அடித்தவனே ஆடும். அம்மா வருமா? என் பாசத்துக்காக இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. அவ்வளோதான் உண்மைதானப்பு. ஆனால் அங்கிட்டு போய் இதே கை தட்டினாலும் நோத்தாகமானு வைவேன். இவன் ஒரு பப்புன்னு மயிருன்னு போட்டு ஆறுக்கிறானாப்பா. அதில் என்னென்னா அன்றைக்கி ஒருத்தன் பேசிட்டு போகிறேன் நான் இருட்டில். மற்ற பம்பெல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க, டான்ஸு தொடவே மாட்டானாப்பா. ஏன்னு கேட்டேன், முண்டைக்கு டவர் கிடைக்காத போல அப்படின்னு இருக்காங்க. நான் என்ன செக்ஸ் படத்தில் நடிக்கிறேன். அது தொட்டு இடுப்பை இது ஒன்றுமே பின்னாடி சிமெண்ட் முடியா கடிப்பேன், கம்பு கூட்டலாம் மோந்து வைப்பேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ செய்ய முடியலை. புருஷன் இங்கே காலையில் இந்த வீடியோ எப்படா போடுவேன். நம்ம உண்டாட்டி நாடகத்துக்கு போயிருக்கேன்னு அதை பார்த்துக்கிட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறேன். என்ன எம்கேஆர் அடுத்த நாடகம் ஆடி 22 என் பொண்டாட்டி வரமாட்டான். நான் உடனே ஏன் ப்ரோ போய் பின்னாடி துப்புதுக்குற, நானே அப்படி தொட்டதில்லடா, விட மாட்டா வெறிப்பான்ட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? சரி நான் தொடாமல் நடிக்கிறேன்னா அந்த 2 காலி போயிலுங்க. ஒன்று இருக்குவார் இந்த முடுக்கான தேரமுண்டை ஆனந்த் பெரிய யோகி பாபு மயம் மாதிரி அவன். இவங்க பாவம் இளங்கன்று பயம் மரியாதை அவங்களுக்கு இப்போ தானே முன்னு இருக்கும். அவங்க என்னதா அந்த ஒரு வேளை தான் பார்க்கல தம்பி. ஏன்னா திருவிழா ரூம் போட்டு அடிக்க விடவா நல்லா இருந்துட்டு போட்டுமா. ஆமாம் 2 ஏக்கர் நிலத்தில் அவர் விவசாயம் பண்ணிட்டாரு, நல்லா இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஹலோ கருப்பளிப்பு முண்டை பாலியல் வன்கொடுமை இழுத்து விட்டு போயிடுவாங்க. என்ன சிரிக்கிறிய தம்பி? வான்கோழி சிரிப்பா? படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். என்னையோட என் அண்ணன் தம்பிகள்லாம் அறிவாளி. நான் படிக்கவே இல்லை. என்னப்பா இடியப்பம்மா உள்ளே வந்து மாவு வேணேன் அண்ணன் அப்புறம் வரேன்ப்பா. வந்து மாவு வேணேன் அப்புறம் அண்ணன் வந்து புளியிறேன். இடியப்பம்னு நான் சொல்லவே இல்லைடா. சொன்னது எந்த தூமியை குடிக்குமானே எழுதி விட்டு போயிட்டேன். அவன் இந்த என்னப்பா அந்த கடை ஓட்டால சோனை பேரன் அடிச்சு விட்டு எத்தனையோ பப்புன்னு நாடகம் நடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒத்த சத்தம் இல்லை. நானும் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். வெம்பாட்டு காமெடி பேசுவேன், ஒரு சத்தம் கேட்காது. என் நாடகத்தில் இடியப்பம், இங்கிட்டு கப்புளிங்கி ஓசு யானை எல்லாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எங்கே கூட்டமும் அன்பும் அதிகமாக இருக்கிறதோ அங்கே தான் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். இந்த ஆண்டிவைய கிராமத்துக்கு அதுவும் 18ஆம் பெருக்கு அன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு காலையில் நான் வந்திருப்பேன். புழக்க அடி வாங்கவா 20 நேரம் தான் நாடகம். ஆனால் நாடக நடிகர் மாதிரி ஒரு தொழில் யாருக்குமே கிடையாது தெரியுமா? இயற்கைக்கு மாறாத்தே எதுவுமே செய்வோம். காலையில் பல்லு விளக்காமே 16 வடையை தின்னுட்டு குசிக்கிட்டு போயிடுவாங்க. இந்தா பேசுகிறாங்க அம்மா அந்த ட்ரம்புக்கு ஃபோன் அடித்து பேசுங்க. அவர் கப்பலை விட மாட்டாரா? என்னடா பேசிக்கிறீங்க? ஒரு சாங்கு பாடுவோம். எக்கோ வைப்பா மைசர் சூப்பர் சிங்க. பூமகள் 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 திருடானே பூமகள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புறாமே சொந்த ஜாமன் தானே. வாடகைக்கு எடுக்கூடாது. ஏன்னா திடீர் சவுண்ட் ஏறும். போய் குறும்பி எடு. தம்பி நீங்கள் 3 பேர் தான் சவுண்டு ஏற்கணும். உண்மையிலே இந்திக்காரங்களா தமிழ்நாட்டுக்காரங்களா? ஒரு ஊரில் அப்படித்தானே நான் பேசிக்கிட்டே இருந்தேன். அவங்க இப்படியே இருந்தாங்க. என்னன்னு பார்க்குறேன், சோலாரில் வேலை ஆக்குற இந்திக்காரங்க. தம்பி மதுரை தான் நீ பொத்து. தம்பி மைசெட்டு சவுண்டு இருக்குது இல்லை, அது அண்ணன் தம்பி எங்கள் பிரச்சனை. நீங்கள் பார்த்துட்டே போகணும். இம்பிட்டு போய்ட்டு கேட்குது என்கிட்ட செகுட்டு முண்டை. உனக்கு கேட்கலையா? என் தம்பி எங்கள் அண்ணன் சொன்னாலாங்க இவங்க தாண்டா இப்போ இழுத்து விட்டு போகிறாங்க. தம்பி எக்கோய் எதுவும் பேசக்கூடாதா? இவங்களுக்கு கிரகம் 7ஆம் இடத்துல இருக்குன்னு போவோம். இதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். படிக்காட்டா இந்த காலத்திலே மதிப்பே கிடையாது. நான் இன்று யோசிக்கிறேன் ஏன் படிக்கவில்லை என்று. ஏன்னா எனக்கு ஆங்கிலம்லாம் தெரியாது. ஆங்கிலம் தெரியாதுக்கு என்னடா அது. ஆனால் இன்னொரு பெருமையாக இருக்குது எனக்கு. நான் படிக்காட்டாலும் படித்த உறவுகள் எல்லாம் எனக்கு உறவாக கிடைத்த நினைத்து சந்தோஷமாக இருக்கு. அவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்கேன். இந்த தம்பிலாம் வந்திருக்காங்க, அங்கிட்டு இருக்காங்க. என்ன ஊருன்னே மட்டுப்படலை. இந்த எந்திரிச்சு போயிட்டாங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு போகிறேன். உலகத்திலே இந்த நாடக கலையில் எல்லாரும் பார்த்துருப்பேன். நடிகர் அத்தனை பேருமே ஓய்வெடுக்கலாம். ஆனால் பக்கம் மேலே கலைஞருக்கு மட்டும் ஓய்வெடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வரட்டடியாக அடிப்பாங்க. அதே மாதிரி மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் மருது அடிக்கிற அடி பூரா கராட்டை அடியாத்தே அடிப்பேன்.
என்ன பாட்டு பாடு, அன்றைக்கெல்லாம் ஜோவை பாட்டு பாடுறேன், உச்சி வகுந்தரத்துட்டு கிட்டுங்கிட்டு உப்புன்னு அடிக்கிறேன். இவர் வந்து அனிருத் இருக்கார்ல மியூசிக் டைரக்டர், அனிருத்து இவன் இல்லைன்னா இல்லை. காப்பி ஓட்டு கொடுப்பேன். இந்த மாப்பிள்ளை உண்மையிலே இன்னைக்கு இவங்கெல்லாம் அங்கே அண்ணே முருகண்ணே கிடைச்சது பெரிய சந்தோஷம் அண்ணே. பூராமே இந்த 4 பேரும் தீயா. நீ இல்லடா அவங்கடா, இவனடா அப்படி இருக்கேன் நீர் காக்கா மாதிரி. எங்கள் அண்ணனுக்காக எத்தனையோ பேர் மதுவை குடிக்கிறீங்க, குடிக்க வேணாம்னு சொல்கிறதுக்காக அந்த மேடைக்கு நான் வரல. ஏதோ நான் சொன்னால் ஒரு 4 பேர் கேட்பேங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறேன். இந்த குடிக்கிற ஆளுங்க தினசரி தண்ணி அடிக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு இது, தண்ணியை விட்டுருங்க ப்ளீஸ். அந்த அவன் மாதிரி 4 பேர் இருந்தால் அந்த ஊர் வயிற்ற பிடுங்கினாப்புல இருக்கும். கட்டிங் போனாட்டம் நாடகம் பார்க்க முடியாதான். இப்போ நாடகம் பார்க்க வந்தாலும் கூட மிஷினை வச்சு செக் பண்ண ஒரு ஊரில் ஒன்று வச்சுக்கிடுவான். தண்ணி அடித்தாலே நம்ம ஊருக்குள்ளே வரக்கூடாத பார்ப்போன்னு ஒரு 10 பேர் மிஷினை வச்சு நில்லு. ஒரு உள்ள இங்கே இருக்காது, பொம்பளை மட்டும்தான் உட்காந்துருக்கு நாடகத்தில். மிஷினே தீ பிடிச்சிடும். இன்றைக்கி ஏன் எல்லாரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் நம்ம கிழவன் சொல்லி வச்சுட்டு போனது, இந்த மாதிரி சரக்கை போட்டீங்கன்னா உள்ளே இருக்க கிருமி பூச்சி செத்து போகும்டா. பூச்சி இப்போ சாகாதடா. இப்போ இருக்க சரக்கை சாப்பிட்டீங்கன்னா ஆட்சி வளராமல் எத்தனை அரசாங்கம் எத்தனை பேர் இந்த தமிழ்நாட்டை ஆண்டாலும் அவர்களால் முடிந்தது நல்லது செய்வார்கள். இந்த கடையை மட்டும் அடைக்க முடியாது. ஏன் அடைக்க முடியாது என்று திமிராக இவன் சொல்லுகிறான் என்று நீங்கள் யோசிக்கலாம். இப்பொழுது நமக்கு வந்து செலவு மிச்சம். நேராக போகிறோம், 170 கொடுக்குறோம், ஃபைனான்ஸ் எவ்வளோ இருக்கும் அவளை கொடுத்துட்டு ஒரு கோட்டை சாப்பிட்டு வீட்டில் படுக்கிறோம். அடுத்து இந்த கடையை அடைத்து விட்டால் நம்ம நேரம் மதுரை போக வேண்டும். கடுக்கா வாங்கணும், மண்டவலை வாங்கணும், ஊரப்பானை போடணும். ஊரப்பானை போட்டால் அடுத்தவன் பேத்துட்டு போகிறதுக்கு அந்த ஊரப்பானைக்கு முன்னாடி ஒரு கம்பை ஊண்டி கேமரா போடணும். திருப்பி அந்த ஊரப்பானையை எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே தெரியாமல் ரைடு வந்துருமோன்ட்டு ஸ்டவை பற்ற வச்சு கேஸை பற்ற வைத்து நீங்கள் சாராயம் காய்ச்ச வேண்டிய நிலைமை வந்துவிடும். அதனால் மனக்கட்டுப்பாடு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நானும் அப்படித்தான் தெரிந்தினேன். அதே மாதிரி நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு தாளக்காரன் பார்த்துருப்பீங்க, அவனுக்கு முடியலை, வண்டியிலேருந்து விழுந்து விட்டான். காரணம் அந்த முண்டே செண்ட செயல். அப்படி துண்டி கருப்பு சாமி, துடியான தெய்வம், அதுக்கு போய் கயிறு கட்டிட்டு குடிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணிவிட்டு மறுநாளே அடிச்சிருக்கேன். சாமி அடித்து விட்டது. ஒரே ஒரு விஷயம், தெய்வத்தை நீங்கள் லேசாக விளையாட்டு காரியமாக நினைத்தால் தெய்வம் நின்று கொண்டால் அப்புறம் ஆத்தானால் வராது, நோத்தானால் வராது. அதே உண்மை. அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலே இந்த திருத்துறதுக்கு என்னால் முடியாது. அதனால் நோட்டீஸை வாசிக்கிறேன், கொஞ்சம் வாலி போய் அவன் சொன்னது பழச்சிக்கிட்டே இருக்கு. அல்லோ 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 என்ன கருத்தும் புனர்வளம் கூடிய மதிமரியாதை கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் எக்கோ வைக்கக்கூடாது. வாலிமுதேன்னு சொன்னேன், எக்கோ மட்டும் ப்ளீஸ் ப்ரோ. பூமகள் வாழ்த்துக்கள், நல்லா இருக்குது. ஏன்னா இவ்வளோ வெட்ட வெளியில் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா ஊருக்குள்ளே ஓட்டால் இன்னர் கிடைக்கும், ஒரு வீட்டில் அடித்து திருப்பி ரிட்டர்ன் வந்து வாய்ஸ் வரும். இவ்வளோ பொட்டலில் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரேட்டை ஏற்றி பேசியிருப்பீங்க அப்படின்னு மற்றவங்க நினைக்கலாம். திறமைக்குத்தான் பரிசு, பணம் ஒரு மேட்ரு கிடையாது. கைதட்டலாம் நீங்களும் கட்டலாம். ஏன்னா மூடாயிடுச்சு, வீட்டுக்கு போங்க, நான் இருக்கிற ஆளை வச்சு அடிச்சுக்கிறேன் என்ற ஒரு எவ்வேடு தானடா சொன்னேன். நீ நினச்சி நம்ம சோத்து பொண்ணு பள்ளி கொடுத்தாச்சு மாதிரி அடே பழனி கொத்தனார் மைனே சூத்தரிச்சு போவோம், கலைவாகும் மயிரை புடுங்கணும். அப்போ நீங்கள் என்ன இப்போ டிசிட்டேஷனு என்ன எஃபேட்டு 48 எஃபேட்டு இவன் பிஆர்சி கண்ட்ரேட்டு மாதிரி புல்னு இதை போட்டு அமைக்கிட்டு இருக்கேன். அவன் முட்டை கை ஒடிஞ்சு வச்சுருந்தா இப்படி சரி. அடுத்து என்ன அடிக்கணும் ஓம் பேரா. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது. உண்மையிலே எத்தனையோ ஜாம்பவான்கள் ஆறுமணிய சக்கரவர்த்தியை நான் சந்தித்து வந்தவன். ஆனால் ஒரு இள வயதில் ஏன்னா எடுத்து வச்சவனே ஒரு ஆறுமணிய சக்கரவர்த்தி மக்கள்கிட்ட கைதட்டு வாங்க முடியாது. ஆனால் அவன் வாங்கிட்டேன். அப்போ வாங்கிட்டேன்னா காலையில் சம்பளத்தை என்கிட்ட கரெக்டாக வாங்குவேன். ஏன்னா ஆண்டி எல்லோரும் கைதட்டினாங்க, நான் பேர் வாங்கிட்டு 200 சேர்த்து கொடுண்டுவேன். அப்படி எதுவும் மனசுக்குள்ளே இருந்துச்சுன்னா கூட இப்போ எதிர்த்துக்கோ டிரைவர் நீ வாப்பா அங்கே எப்படி பிரேக்க மதிக்கிறியோ ஆறாரே நடத்திருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் வள்ளியே வரல, நான் விடலையே மாதிரிய தொழில் சட்டி எடுத்தவன் போல அப்படியே வர சொல்லி அது வந்து ஆடிச்சு. பொன்மகளே தேவையும் ஆடிச்சு, ஊரே ஆடி. என்ன லேசாடா, நான் என்ன வேணாம். இந்த கலை என்பது யாருக்கும் சொந்தம். நாடக கலைஞருக்கு மட்டும் நாடகம் சொந்தம்னு பத்திரம் போட்டிருக்காப்பா. இங்கே இருக்க அத்தனை உறவுகளும் நடிகர் தான். என்ன நம்ம உலகத்துக்கு தெரியல, என் சிங்கங்கள் தெரியலை. அவ்வளோதான். கைதட்டலாம் இது நல்ல வார்த்தை. ஏதோ உங்களை குளிர் வைக்கிறதுக்கு ஒரு வார்த்தை தெரியல. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையும்போது அன்பு தம்பி சந்துரு இப்போ 3 வாட்டில் கைதட்டு வாங்கினல. அப்போ அண்ணே உள்ளே இருந்தேன். இப்போ என் கண்ணார அறிவாக்குறதில்ல, என் கண்ணார மனசு குளிர உனக்கு கைதட்டுறது அண்ணே
அந்த நீர்மாலையை பார்க்கணும். தொங்காசு கிடையாது, வாவோடு. ஒரு ரூபாக்குள்ள தூக்கிட்டீங்க. அன்பு தம்பி மணப்பாறை அருகாமல் உள்ள சத்தியம்பட்டியை சேர்ந்த சந்துரு அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கைதட்டு வாங்கப்பா தம்பி. அந்த வானத்தை போல மண்ணம் படைத்த மன்னவனே, பனி துழிய போல குணம் படைத்த என்னவனே, வானத்தை போல மண்ணம் படைத்த மன்னவனே, பனி துழிய போல நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரே. இந்த வானத்தை போல மண்ணம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த என்னவனே, மாறி போன போதும் இது தேரு போகும் வீரே, மாறி மாறி தூக்கும் இனி யாரு உனக்கு நாதே, பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போதும் நீ பழியை சுமந்த நீதே, சாமி வந்து கேட்டிடுமா நின் பழியை தீட்டிடுமா, எனக்கு சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவன் பேரே. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த மன்னவனே. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல மனுஷன். உண்மையிலேயே நிறைய ஏழை வலையில் வாழ வைத்திருக்கிறார். அவர் பாட்டை நீ பாடும்போது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் தம்பி. நன்றிண்ணே. கே பழனிக்குமார் கோடீஸ்வரன். எனக்கு படப்படன்னு வருது. இந்தூரோட போலீஸ்காரன் விசிட்டிங் கார்டு அடித்தாங்க. கே பழனிக்குமார் கோடீஸ்வரா, டெக்டைல்ஸ் ரெடிமேட் அண்ட் மொபைல்ஸ், வடக்கு தெரு சேட்பெங் அருகில் திருவிழானை. எங்களிடம் சட்டிகள், பாவாடைகள், ஃபேன்சி சேலைகள், பேண்ட்டுகள் இளவட்டத்துக்கு வெதர் லாங் கிடைக்கும். நாட வேண்டிய ஒப்பற்ற ஸ்தாபனம் எங்களது கோடீஸ்வரா டெக்டைல்ஸ் ரெடிமேட்ஸ் அண்ட் மொபைல்ஸ், திருவிடானே. வாழ்த்துக்கள் உறவுகளை, ரொம்ப நன்றி நன்றி. ஆரம்பத்தில் இந்த சட்டிக்கு பேர் சட்டி கிடையாதுங்க. ஐயா காலத்தில் வெதர் வடிகட்டி, அது வேறு கோமனம் மயிர்மனம் தூய தமிழ் அதான்டா. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கட்டி குமரன். பாசத்துக்குரிய அன்பு தம்பி. அடிக்கிற அடி கண்ணு கண்ணு அடிப்பேன். இந்த 1.5 வருஷம் அப்புறம் அடி வராது. கல்யாணம் பண்ணிடுவேன், இழப்பு அடையும். அப்போ என்ன ஒன்று 2 தட்டு தட்டுவேன், மைண்ட் இல்லைனேன்டுவேன். அது வல்லேன பாரு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோட்டைக்கட்டி குமரன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார். தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை மருது.